முன்னாடி வரேன். வியாழக்கிழமை ஆரம்பிக்கிறீங்க. வியாழக்கிழமை வந்து ஆரம்பிக்கிற ஆளு வரலன்னா வெள்ளிக்கிழமை எனக்கு இருக்கிற கணக்கை பார்த்துட்டு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சாயந்தரம் பணத்தை கொடுத்துருங்க. யாரு சம்மதமா? யார் பண்ணோம் அது சொல்லி இருக்கீங்களே. ரைட் ஓகே. இல்ல யார் பொறுப்பேத்துக்கிறீங்க? ரைட் அதான் யார் பொறுப்பேத்துக்கிறா? சொல்றது ரைட்டு நடக்குது ஓகே. அது நடக்கலைன்னா நான் பணம் கொடுத்துறேன் அந்த வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறீங்க. தெளிவா பேச மாட்டேங்கிறீங்க நீங்க. வியாழக்கிழமை வேலையை ஸ்டார்ட் பண்ணு சொல்லி வியாழக்கிழமை செவ்வாய் நீ 30. ஆமா நாளைக்கு 1 வியாழக்கிழமை 2ஆம் தேதி. 2ஆம் தேதி நான் பண்ணலைன்னா நான் 3ஆம் தேதி காசை கொடுத்துறேன்னு சொல்லுங்க. அதே சொல்லு. வேலையை ஆரம்பிக்க முன்னாடி காசு கொடுத்துருவோம். முடிச்சிருக்கீங்களா? கணக்கு பார்த்து முடிச்சிருக்காங்க. இது நீங்க பொறுப்பானே. இப்ப அதான் சொல்லிட்டீங்களே அப்புறம். ஏன்னா அதான் ஒதுக்குறதுக்கு எப்படி வாய்ப்பு? போன் எடுத்தா எடுக்கணும். அவருக்கு பிஸின்ற மாதிரி எனக்கு இருந்தாருன்னா எல்லாரும் பிஸி தான். நான் போடுற மாதிரி உண்மைதான். நிலமை தெரிஞ்சு நான் மீதான் என் வீட்டுல எங்க தெரியும் எங்க அம்மா எனக்கு கண்டதான். இப்பயும் சொல்றாரு அவர் எல்லாம் முடிச்சாலும் அடுத்த காசு பண்றதுக்கு இவ்வளவு தூரத்துக்கு இருக்காது. கஸ்டமரை பொறுத்தவரைக்கும் நம்ம பல்ஸ் அவர் நினைக்கிறாரு. நம்ம அதே மாதிரி அவங்க பல்ஸ் நினைச்சு பண்ண வேலை முடிஞ்சிடும். கடையில் வேலை முடிச்சுக்கலாம். முடிச்சுட்டா யாருக்கு பிரச்சனை? வந்து ஆரம்பிச்சுட்டு ஒரு வாரம் பெண்டிங்ல போடக்கூடாது. பல இடத்துல அடுத்து கம்பி வரும் கண்டிப்பா. ஏன்னா சிட்டிங் நான் கம்பியை போட்டுருந்தா எனக்கு சண்டை. ஒரு சாட் முடிச்சுட்டா அது அமௌண்ட் இருக்கும். வர்றது அப்படியே மெட்ல போட்டு ஆளு சம்பளம் போட்டு கொடுத்து கரெக்டா போயிடுவோம். இப்ப நிண்டல் முடிஞ்சாதான் சேலரி இதை மட்டும் கொடுத்துட்டே இருந்தா சொல்லுங்க. உங்க நிண்டல் முடிஞ்சாதான் எனக்கு அடுத்த பேமெண்ட் ரூட்டுக்கு வரும். அது வரையும் நான் வீட்டு நிண்டல் வரையும் என்னால எந்த பேமெண்ட் கொடுக்க முடியாது. லிண்டர் ப்ராசஸ் முடிச்சா நீங்க அடுத்த ப்ராசஸ் பண்ணுங்க. அடுத்த ப்ராசஸ் என்னன்னாலும் தயவு சொல்றேன் உங்க கையிலே வைங்க. நான் என்ன சொல்றேன் இல்ல ஒரே ஒரு சொல்ல சொல்லுங்க. அடுத்து நீங்க பேமெண்ட் 20 லட்சம் ரூபாய்க்கு வேலை நடக்குதுன்னு நான் ஒரு எஸ்டிமேட் போட்டு தரேன். அது முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்து நீங்க ரிலீஸ் பண்ணுங்க. அதுதான் இதுக்கு ஒரே விஷயம் ரைட்.